என்ன யாருமே புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை பார்க்குறோம். இப்படியான உணர்வு ஏன் ஏற்படுது டாக்டர்? இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு உளவியலாளராக? எல்லாருக்கும் புரிந்து கொள்ளணுமென்ற ஒரு விருப்பம் இருக்கிறதுல தவறில்லை. ஆனால் எப்படி புரிஞ்சு கொள்கிறன்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. இப்போ இன்னொரு ஆள் என்ன நினைக்கிறார், அவே எதை விரும்புகினோம், ஏன் நான் நேரம் செலவழிக்கணும் இன்னொரு ஆளை புரிஞ்சு கொள்கிறதுக்கு? இப்போ என்ன புரிஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால், யார் ஒரு ஆள் என்னோட நேரம் செலவழிக்க வேணும், என்னோட கதைக்க வேணும், எந்த விருப்பு வெறுப்புக்கள், எந்த விழுமியங்கள், எதுக்கு நான் பெறுமதி கொடுக்குறேன், இப்படியான விஷயங்களை கலந்து கதைக்கிறதன் மூலமாக தானே நாங்கள் இன்னொரு ஆளை புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ இன்னொரு ஆள் என்ன புரிஞ்சு கொள்கிறதுக்கு அவர் என்னோட நெருங்கியவராக இருக்க வேணும். அடுத்தது, அவர்களை புரிஞ்சு கொள்கிறதுக்கு நான் இந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன். இல்லாட்டி ஒரு தற்செயலாக சந்திக்கிற ஒரு ஆள் அல்லது ஒரு கொஞ்ச நாள் தான் நாங்கள் பழக போகிறோம், அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு அங்கேயும் இங்கேயும் தான் நாங்கள் சந்திக்க போகிற ஆள்னு சொன்னால் ஏன் அவர்கள் புரிஞ்சு கொள்ள வேணும்? அப்போ முதலாவதாக நாங்கள் எங்களுக்கு கிட்ட இருக்கிற ஆக்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ள முற்படுவோம். அது முதலாவது. ரெண்டாவதாக, நாங்கள் இந்தளவுக்கு வெளிப்படையாக எங்களோட விழுமியங்கள், எங்களோட பெருமானங்கள், எங்களோட எண்ணப்பாடுகள் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். உணர்ச்சி வசப்படாமல் பகிர்ந்து கொள்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் சில விஷயங்களை பகிரும்போது மற்றவர்கள் அதை பிளாக் பண்ணிவிடுவார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு இறந்துண்ணும் ஒருவர், பிச்சை எடுப்பவர் ஒருவர் மிகவும் அம்மா தாயே என்று சொல்லி கேட்டால் கூட நாங்கள் அவரை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்கிற இல்லை. 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட்டு போவோமே தவிர, மிகவும் அதீதமான உணர்ச்சி வசப்பட்டக்குள்ள நாங்கள் இந்த புரிந்து கொள்வது, அவர் சொல்கிறத கேட்டுக்கொள்வது, உள்ளுக்கு எடுக்கிறது, இந்த விஷயங்களை நாங்கள் தடை செய்திடுவோம். ஸோ ஆனபடியாக பொறுமையாக இருங்கள். அண்மையானவர்கள் மட்டும்தான் எங்களை புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை புரிந்து கொள்ள முற்படுகிறோம் என்பதை காட்டுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் உங்களை பற்றி அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். அப்பொழுது புரிந்துணர்வு ஓரளவுக்கு ஏற்படலாம். ஆனால் 100க்கு 100 புரிந்துணர்வு அநேகமாக ஒரு நாளும் ஒருவருக்கும் வரப்போவது இல்லை. இதுதான் உண்மை.